Hello aspirants, welcome to TN Bankers Academy. By the way, this is Mitra. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெய்லி வொக்காபுலரி இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இதெல்லாம் கொண்டு போவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் நான் ஒரு 40 டே சேலஞ்ச் ஒரு ஸ்ட்ரிக் மாதிரி கொண்டு போகிறேன். பிகாஸ் ஒரு 40 டேஸில் வந்து நம்ம வொக்காப்ஸ் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அண்ட் ஃப்ரேசல் வேர்ப் எவ்வளோ படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பிகாஸ் இந்த எண்ட் ஆஃப் திஸ் 40 டேஸில் நம்ம டெய்லி 10 வொக்காப்ஸ் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசல் வேர்ப் படிச்சிருந்தோம்னா we have 400 idioms and phrases, 400 vocabulary, 400 idioms and 400 phrasal verbs in our mind. ஓகேவா, நம்ம இத்தனை 400மே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதாவது 1200. ஓகேங்களா, இவ்வளவோ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஒன்லி ஒரு 1% ஆஸ்பிரண்டால தான் இது ரெகுலராக டெடிக்கேட்டடாக கொண்டு போக முடியும். நம்ம அப்படியே படிச்சுட்டே போகணும் இல்லை. நம்ம வந்து ஒரு லைக் 7 days முடிஞ்சோடனே எண்ட் ஆஃப் தி செவன்த் டே நம்ம ஒரு ரிவிஷன் செஷனை வச்சுப்போம். ஓகேவா, டெய்லி 10 ஈச் 10 vocabulary idioms and phrases phrasal verb கொண்டு போவோம். எண்ட் ஆஃப் தி செவன்த் டே நம்ம ஒரு ரிவிஷன் செட்டப் வச்சுப்போம். ஐ திங்க் ஒன்லி 1% ஆஸ்பிரண்ட் கேன் டூ இட் டெடிகேட்லி. ஓகேவா, டெடிக்கேட்டடா இது வந்து ஒரு சில ஆஸ்பிரன்ஸால மட்டும்தான் பண்ண முடியும். அந்த சில ஆஸ்பிரன்ஸா கண்டிப்பா வின்னரா மாறுவாங்க. ஸோ பார்ப்போம் எத்தனை ஆஸ்பிரன்ஸ் வந்து டெடிக்கேட்டடா இந்த 40 டேஸை கரெக்டாக ஒரு ஸ்ட்ரீக் மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, வித்தவுட் எனி டிலே நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பார்ப்போம். ஸோ அதுதான் கொஞ்சம் லைக் ஸ்டோரி மாதிரி இருக்கும், லைக் ஒரு விடுகதை மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பார்ப்போம். at one's finger end. ஓகேவா, at one's finger end. at one fingers end அப்படின்னா at one's finger end அப்படின்னா லைக் விரல் நொடியில் வச்சிருக்கேன் அப்படி சொல்லுவாங்கல்ல, ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கு அப்படி சொல்லுவாங்கல்ல, அதுதான் at one's finger end. ஓகேவா, எக்ஸாம்பிளோட பாருங்க. ஆல் த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆர் at my ஃபிங்கர் டாப்ஸ். ஓகேவா, ஸோ நம்ம ஃபிங்கர் டாப்ஸில் வச்சிருக்கோம் அப்படி சொல்லி மீனிங் என்னன்னா இந்த at one's ஃபிங்கர் end தான். நெக்ஸ்ட் at one's wit end, பசில், கன்ஃபியூஸ்ட், பர்ப்ளெக்ஸ்ட். ஓகேவா, இது எல்லாத்துக்கும் மீனிங் வந்து கன்ஃபியூஸ் தான். confused. At one's wit end means confused. ஓகேவா, எக்ஸாம்பிளோட பார்ப்போம். I am at my wit's end with our new boss. அதாவது பாஸ் நினச்சி எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஓகேவா, லைக் அவர் எப்படி பேசுவார் எப்படி பண்ணுவார் நம்மளுக்கு தெரியாது. ஸோ கன்ஃபியூஸ்டாக இருக்கு. at one's wit end. ஓகேவா, at 6s and 7s. அதாவது ரொம்ப வயசானவங்க இல்லை ஹாஸ்பிட்டல் பெட்ல இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள தான் நம்ம டிஸ்கிரைப் பண்ணும்போது என்ன சொல்லுவோம்னா at 6s and 7, அதாவது வாழ்வோ சாவோன்னு இருப்பாங்க அப்படி சொல்லுவாங்கல்ல, அதுக்கு தான் வந்து at 6s and 7s அப்படின்னு சொல்லுவாங்க. I don't want to be at 6s and 7 with you. ஓகேவா, இதுக்கு மீனிங் என்னன்னா இன்னொரு மீனிங்கும் இருக்கு, லைக் ப்ராப்ளமேட்டிக்கா இல்லாம இருக்கிறது அதுக்கும் மீனிங். ஓகேவா, லைக் உயிரின் அதாவது உடம்பு சரியில்லாம இருக்கிறதும் மீனிங் வரும். இன்னொரு மீனிங் என்ன வரும்னா லைக் நான் வந்து ப்ராப்ளமேட்டிக்கா இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்ற மீனிங்கும் வரும். at stake, at risk or insecure. at stakeனா at risk தான், மோஸ்ட்லி at risk தான். at stake. ஓகேவா, at stakeனா at risk or insecure. the decision puts our lives at stake. அதாவது நீங்கள் இப்போ படிக்காமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் at stake means at risk or insecure அந்த மாதிரி. at the 11th hour இது நமக்குவே நல்லமே பொருந்தும். அதாவது கடைசி நோட்டிஃபிகேஷன் வந்து அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு வர்ற வரைக்கும் நம்ம படிக்கவே மாட்டோம். 11th hour அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடிலாம் தான் வந்து vocabulary, ஸோ இது எல்லாமே பார்ப்போம். ஸோ at the 11th hour, at last moment. We will submit this assignment at the 11th hour. We also start study after the notification. So அந்த மாதிரி தான் at the 11th hour. ஓகேவா, ஓகே. a man with no voice or will for his own. அதாவது அவங்களுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணவே வந்து கஷ்டப்படுவாங்க. எபிலிட்டி இல்லாதவங்களை தான் வந்து a man of straw அப்படி சொல்லுவாங்க. he was accused by his opponent of being a man of straw lacking in decisiveness. அதாவது அவனுக்காக அவனே முடிவு எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்து என்ன பண்றாங்க, blame பண்றாங்க. அதுதான் a man of straw means they don't have the ability to take decision or voice out for them. ஓகேவா, அதான் வந்து a man of straw. a black sheep நல்லாவே தெரியும், எந்திரன் மூவில வரும். a black sheep means an unlucky person or bad character. black means ஒரு bad thing அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. my cousin is seen as the black sheep in our family.
எக்ஸாம் கிளியர் பண்ணாத வரைக்கும் நம்மளையும் அப்படி தான் சொல்லுவாங்க, பிளாக் ஷிப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. ஹார்ட் நட் டு கிராக், டிஃபிகல்ட் ப்ராப்ளம். ஹார்ட் நட் டு கிராக் விச் மீன்ஸ் அ டிஃபிகல்ட் ப்ராப்ளம். த ப்ராப்ளம் இஸ் அ ஹார்ட் நட் டு கிராக். சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹார்ட் நட். இது வந்து சில பர்சன் கூட வரும். ஷீ இஸ் அ ஹார்ட் நட் டு கிராக் மீன்ஸ் அவங்க ரொம்ப டஃப் பர்சனாக இருப்பாங்க. அவங்கள வந்து என்ன சொல்றது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. அவங்களுக்கும் இது மீனிங் வரும். ஓகேவா? a thorn in the flesh, a thorn in the flesh, a constant source of annoyance. அதாவது கண்ணில் வந்து ஒரு தூசி படிச்சா அது எப்படி நம்மளுக்கு இரிட்டேஷனாக இருக்கும், கண்டினியூவஸாக அது வெளியே போகிறதுக்கு ஒரு இரிட்டேஷனாக இருக்கும்ல. ஸோ அதுதான் a thorn in the flesh மீன்ஸ் காலில் ஒரு முள் குத்துச்சுன்னா அந்த முள் எப்படி நம்மளுக்கு அனாயன்ஸாகவே இருக்கும் நடக்கும்போது. ஸோ அதோடைய மீனிங் தான். ஸோ சம்திங் தட் இஸ் அனாயன்ஸ் டு அஸ். ஓகே, you was constantly a thorn in the flesh of Indian administration even after he graduated from the university. Okay va? Next, at once beck and call, under one's control. Okay va? She is at the beck and call of the committee. இப்போ ஒரு கமிட்டிக்குள்ள நம்ம இருக்கணும்னா அந்த கமிட்டியோட டிசிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மூவ் ஆகும். ஸோ அட் ஒன்ஸ் பெக் அண்ட் கால், ஒரு பர்சனோட ஒரு கமிட்டி கீழே நம்ம வந்து அவங்க டிசிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகிறோம்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அட் ஒன்ஸ் பெக் அண்ட் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, நம்ம 10 idioms and phrasal verbs கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா phrasal verbs போவோம். 10 idioms கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ phrasal verb போவோம். இந்த phrasal verb தான் நம்மளுக்கு அனாயன்ஸாக இருக்கும். லைக் எப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். நம்மளுக்கு மீனிங்கே புரியாது. பட் நம்ம அதை மீனிங் பிரித்து பார்ப்போம். ஸோ தட் நம்ம ஆப்ஷன்ஸில் நெக்லெக்ட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். phrasal verb, act up, ஓகே, பிஹேவ் ஆர் ஃபங்க்ஷன் இம்ப்ராப்பர்லி. ஆக்ட் அப்னா ஒரு ப்ராப்பரான மாதிரி தான் இருக்குது. பட் இந்த ஆக்ட் அப்புக்கு என்ன மீனிங்னா இம்ப்ராப்பராக ஆக்ட் பண்ணுறது. ஆக்ட் அப் ஓவராக சீன் போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்ட் அப், அப்படியே ஓவராக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் யூ மஸ்ட் டேக் யுவர் கம்ப்யூட்டர் டு த ரிப்பேர் ஷாப் ஆஸ் இட் ஆக்டிங் அப். ஓகேவா? பிஹேவ் இம்ப்ராப்பர்லி, இது வந்து மெட்டீரியல்ஸுக்கு வரும்பொழுது அது வந்து ஒரு ரிப்பேர் ஆனது, ஸோ ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகலைன்னு மீனிங் வரும். இதுவே பர்சனுக்கு வரும்பொழுது அவங்க கொஞ்சம் ஒழுங்காக பிஹேவ் பண்ணாததை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்ட் அப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆட் அப், மேக் சென்ஸ், கால்குலேட் அ சம். ஓகேவா? மேக் சென்ஸ், இது வந்து ஆட் அப்ஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல. த ஸ்டோரி ஆஃப் த மினிஸ்டர் டசன்ட் ஆட் அப், இஸ் கம்ப்ளீட்லி லையிங். ஓகேவா? அதாவது வந்து எதுவுமே வந்து டசன்ட், அதாவது மேக் சென்ஸ் மீன்ஸ் ஒரு கரெக்டானதாக இருந்திருக்கணும். லைக் மேக் சென்ஸ். இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்கிறீங்கன்னா நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து ஒரு சென்ஸ் இருக்கணும். லைக் நம்பிக்கைத்தன்மையாக இருக்கணும். பட் இந்த இடத்துல டசன்ட் ஆட் அப் மீன்ஸ் அவர் போய் சொல்கிறாரு, அது ஒரு சென்ஸாகவே இல்லை, சொல்கிறதெல்லாம் ஒரு உண்மை மாதிரியே தெரில அப்படின்னு சொல்லி தான் எங்கள் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஆஸ்க் அவுட், டு இன்வைட் சம் ஒன் டு சோஷியல் ஈவெண்ட் ஆர் ஸ்பெஷல் ஒகேஷன் டேட். ஓகேவா? ஆஸ்க் அவுட்னா நம்ம போய் விருந்தோம்பலுக்கு இன்வைட். ஆஸ்க் அவுட்னா சிம்பிள் இன்வைட். ஓகேவா? ஆஸ்க் அவுட், டு இன்வைட் சம் ஒன் to a social event or social occasion or date. Okay, when Ria asked me out of the party, I had to deny because I was busy. So ask me out. Ask out means invite. All that simple. Next, ask around, to ask many people the same question. Example, I ask around but nobody has seen my wallet. அதாவது என் வேலெட்டை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்குறோம்ல. ஸோ அதுதான் வந்து ஆஸ்க் அரவுண்ட். ஆஸ்க் மெனி பீப்புள் த சேம் கொஷின். ஓகேவா? ஆஸ்க் அரவுண்ட். ஆஸ்க் அவுட்னா லைக் எல்லாருமே இன்வைட் பண்ணுறது. ஆஸ்க் அவுட், இன்வைட், ஆஸ்க் around. Ask around means what? Asking same questions around. எல்லாருமே சுற்றி ஒரே கொஸ்டினே கேட்கறது. நெக்ஸ்ட், ஆஸ்க் ஓவர், இன்வைட் டு ஒன்ஸ் ஹோம். இப்போ ஆஸ்க் அவுட்னா இன்வைட் டு பார்ட்டி ஒரு ஒகேஷன், ஸ்பெஷல் ஒகேஷனுக்கு. அதுவே ஆஸ்க் ஓவர்னா ஹோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறீங்க, உங்கள் மேனேஜர்ஸ் யாராவது ஒரு டின்னர் கூப்பிட்றீங்க, வீட்டில் டின்னர் கூப்பிட்றீங்க அப்படின்னா அது ஆஸ்க் ஓவர். ஓகேவா? வி ஷுட் ஆஸ்க் ஓவர் ரீட்டா ஆஸ் ஷீ இஸ் அலோன் இன் ஹர் ஹோம். அதாவது அவங்க அலோனாக இருக்காங்கன்றனால இவங்க வீட்டுக்கு அவங்க இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறது வந்து ஆஸ்க் ஓவர். ஆஸ்க் அவுட்னா ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷனுக்கு வந்து இன்வைட் பண்ணுறது வந்து ஆஸ்க் ஓவர். ஆஸ்க் அவுட். ஓகே,
Next, add ups to. Add ups to means an equal an amount, the total cost of the product add ups to. Okay. நீங்கள் நிறைய ஒரு ப்ராடக்ட் வாங்குவீங்க, அதுக்கு அடிஷ்னலாக இன்னொரு ப்ராடக்ட் வருவீங்க, இது டோட்டலாக add ups to அப்படி சொல்லுவாங்களே. டோட்டலி இதோடைய மொத்த வேல்யூவும் வந்து add ups to ஒரு 5,000 ஒரு 2,000 அப்படி சொல்லுவாங்களே. add ups toனா லைக் கொஞ்சம் மொத்தத்துக்கு டோட்டலையும் வந்து சொல்கிறது தான் வந்து add up. ஸோ add up அப்படின்னோட மீனிங் வந்து வேற, add up to அதோட மீனிங் வேற. add upனா லைக் not behaving good. ஓகேவா? add ups to means டோட்டல் அமௌண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, total amount. Next on the back down means stop defending your opinion in a debate. அதாவது வந்து ஒப்பீனியன்ல இப்போ ஒரு டிபேட் நடக்குதுன்னா ஆப்போசிட் பர்சன் நல்லா பேசுறாங்கன்ட்டு நம்மளுடைய ஒப்பீனியனை வந்து நம்ம அப்படியே பேக் எடுத்துப்போம்ல, அதான் வந்து பேக் டவுன். அதாவது பேக் டவுன், நீங்கள் ஆப்போசிட் பர்சன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்போது நம்மளுடைய ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கம்மி பண்ணிவிடுவோம்ல, அது பேர் தான் வந்து பேக் டவுன். ஓகேவா? ராம் நெவர் பேக் டவுன்ஸ் அண்ட் வின்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல் கேசஸ். ராம் வந்து எந்த சுச்சுவேஷன்லையும் பேக் டவுன் பண்ண மாட்டான், எல்லா கேசஸையும் வின் பண்ணுவான் அப்படின்றது தான் வந்து இதோடைய மீனிங். பேக் அவுட், நாட் கீப் அ ப்ராமிஸ், அக்ரிமெண்ட் ஆர் டீல். அதாவது பேக் அவுட், இப்போ நம்மளே ப்ராமிஸ் பண்ணியிருப்போம், நம்ம கண்டிப்பாக காலையில் எஞ்சி உட்காந்து படிக்கணும், ஸ்பீட் மேக்ஸ் போடணும், அந்த மாதிரிலாம் நம்மளே வந்து நம்ம யோசிச்சு வச்சிருப்போம், நம்மளுக்கே நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருப்போம், அதை நம்ம ஆனால் அதை நம்ம கீப் அப் பண்ண மாட்டோம்ல. ஸோ அதுடைய மீனிங் தான் என்னென்னா பேக் அவுட். ஓகேவா? not keeping a promise, agreement or deal. ஓகேவா? Sam backed out at the last second. கடைசியில் பேக் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதுதான் வந்து பேக் அவுட். நெக்ஸ்ட் பேக்கப் கிவ் சப்போர்ட். பேக்கப்புக்கு நிறைய மீனிங் இருக்கு, ஸோ 2 மீனிங் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பேக்கப்னா கிவ் சப்போர்ட், ஒரு பர்சனுக்கு நம்ம பேக்கப்பாக இருக்கிறது, ஒரு பர்சனோட ஒப்பீனியனுக்கு நம்ம பேக்கப்பாக இருக்கிறது, ஒரு பர்சனுடைய க்ரோத்துக்கு நம்ம பேக்கப்பாக இருக்கிறது. ஸோ யூ நீட் எக்ஸாம்பிள் டு பேக்கப் யுவர் ஒப்பீனியன். உன் ஒப்பீனியனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு யூ நீட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படி சொல்லிட்டு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கப் வந்து மூவ் பேக்வர்ட் ஆர் ரிவர்ஸ். குட் யூ பேக்கப் அ லிட்டில் ஸோ ஐ கேன் ஓப்பன் திஸ் ட்ராயர். ஸோ ஏதோ ஒரு இது வந்து அதாவது மூவ் பேக்வர்ட், நீ கொஞ்சம் தள்ளி போறியா அப்படின்ற மீனிங்கும் வந்து பேக்கப் வரும். ஸோ 2 மீனிங் இருக்கும். இது வந்து சென்டென்ஸ் இந்த மாதிரி ஃப்ரேசல் வெர்ப்ஸ் கொடுத்துட்டு கரெக்டான ஃப்ரேசல் வெர்பை மேட்ச் பண்ண சொல்லுவாங்களா, பேக்கப் கொடுத்துட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, அதில் இந்த 2 எக்ஸாம்பிள்ஸை கொடுத்துட்டு கீழே இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்தா நம்ம பேக்கப்னா சப்போர்ட்னு நினச்சிட்டு இதை மட்டும் கொடுப்போம், இதை விட்டுருவோம். ஸோ 2 மீனிங் இருக்குது, ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபைனலாக வந்து வொக்காபுலரிக்கு வந்துட்டோம். இந்த 10 வொக்காபுலரி முடிச்சிட்டோன்னா இன்னைக்கான சேலஞ்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? பர்செப்ஷன் தெரியும்ல, நம்மளே யூஸ் பண்ணுவோம், அது உன்னோட பர்செப்ஷன், அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லுவல. அதாவது நம்ம பார்த்து ஒருத்தவங்க வந்து நம்மளை பார்த்து நம்மளை ஹியர் பண்ணி நம்மளை பற்றி தெரிஞ்சு அதுக்கு ஒரு சென்ஸை கிரியேட் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதுதான் வந்து பர்செப்ஷன். த எபிலிட்டி டு see, hear or became aware of something through the sense. நீங்கள் என்ன பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்களோ அதை வச்சு நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவீங்களா, அதுதான் வந்து பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பர்செப்ஷன் தான், அதுதான் ட்ரூத்துன்னு கிடையாது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அக்கார்ட் கிவ் or grant someone power or recognition. அதாவது வந்து இந்த அக்கார்ட் அக்கார்டிங் டு அப்படின்னு வர அந்த அக்கார்டு வேற. இந்த அக்கார்டுக்கு என்ன மீனிங்னா, நம்ம ஏதோ ஒன்று கொடுக்குறோம், யாருக்கும் ஒரு பவர் கொடுக்குறோம், இதனால இந்த பவர் கொடுக்கப்பட்டது, ரெக்கக்னேஷன் நம்ம கொடுக்குறோம்னா அதுதான் வந்து அக்கார்ட். நெக்ஸ்ட் ப்ரோஸ், இது நல்லாவே தெரியும். ப்ரோஸ்னா ஸ்கில்ஸ் ஆர் எக்ஸ்பர்டைஸ் இன் அ பர்டிகுலர் ஆக்டிவிட்டி ஒரு ஃபீல்டில் வந்து ரொம்ப ஸ்கில்ட் அண்ட் எக்ஸ்பர்டைஸ்டாக இருக்கவங்களெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, கொலியேஷன் நல்லாவே தெரியும். அலைன்ஸ் or temporary alliance, especially of political parties forming a government. கொலியேஷன்னா வந்து ஒரு டெம்பரவரி அலைன்ஸ், பர்மனன்ட் அலைன்ஸாக கூட இருக்கலாம் இன் ஃபியூச்சர், பட் மோஸ்ட்லி டெம்பரவரி அலைன்ஸ். நெக்ஸ்ட் வந்து கோர்ஸ்
course-னா persuade an unwilling person to do something by using force or threat. இப்போ வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கிறது வந்து சில பர்சனுக்கு வந்து கோர்ஸ் தான். பிகாஸ் இப்போ படிக்கணும்னு வில்லிங்காகவே நிறைய பேர் இல்லை. பட் ஸ்டில் வந்து நாங்கள் வந்து படிங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம்ல. ஸோ அதுதான் வந்து கோர்ஸ். அதாவது persuade an unwilling person to do something by using force or threats. அதாவது மிரட்டியோ இல்லை வந்து அவங்கள வந்து பயம்புறுத்தியோ நம்ம பண்ண வைக்கிறோம்ல, அதுதான் வந்து நேது கோர்ஸ். பட் நாங்கள் அப்படிலாம் பண்ணல. ஜஸ்ட் மோட்டிவேட்டிங் யூ, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ரீஅஃபர்மிங் மீன்ஸ் நல்லா தெரியும். அஃபர்மிங் மீன்ஸ் சொல்றது. ரீஅஃபர்மிங் மீன்ஸ் சொன்னதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றது. டு ஸ்டேட் சம்திங் அகெயின் ஸ்ட்ராங்லி டு எம்பசைஸ் தட் இட் இஸ் ஸ்டில் ட்ரூ. ஓகேவா? சொல்றதே விடாப்படியா மறுபடியும் திருப்பி ஸ்ட்ராங்காக சொல்றதா வந்து ரீஅஃபர்மிங். குவின்குவேனியல் மீன்ஸ் லாஸ்டிங் ஃபார் ஆர் ரெக்கரிங் எவ்ரி 5 years. அதாவது வந்து எலெக்ஷன் கூட குவின்குவேனியல் தான். 5 years ஒன்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த பார்ட்டி 5 yearsக்கு ரூல் பண்றாங்கல்ல. ஸோ அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குவின்குவேனியல் அப்படின்னு சொல்லுவாங்க. விகில் கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராக படிக்கிறவங்க தெரியும். நம்மளுக்கு விகில்னு சொல்லிட்டு ஒரு வார் வெப்பன் இருக்கு. லைக் அது வார்ஷிப்பா எக்ஸாக்டா என்னன்னு தெரியல. விகில்னு ஒன்று இருக்கு. A period of staying awake during the time usually spent asleep, especially to keep watch or pray. அதாவது வந்து இந்த நைட்டில் ரொம்ப படிக்கிற ஆஸ்பிரன்ஸு, அதுக்கப்புறம் நைட்டில் வந்து ப்ரே பண்ணுவாங்க சிலர்லாம். அதுக்கப்புறம் நைட்டில் வந்து அலர்ட்டாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் அதுக்கு தான் மீனிங் என்னென்னா விகில்னு சொல்லிட்டு மீனிங். ஓகேவா? பர்சிஸ்ட்னா நம்மக்கிட்ட தெரியும். நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கிறதே வந்து பர்சிஸ்டன்ஸ் தான். எத்தனை ஃபெயிலியரை பார்த்தாலும் நம்ம ரொம்ப பர்சிஸ்டன்ஸாக இருக்கும்ல. ஸோ கண்டினியூ ஃபர்ம்லி ஒரு அப்ஸ்டினேட்லினா விடாப்படியா ரொம்ப எப்படி சொல்கிறது, இல்லவே சொல்லுவாங்க. லைக் ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பாங்கல்ல. ஸோ அது அப்ஸ்டினேட்லி இன் அன் ஒப்பீனியன் ஆர் அ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இன் ஸ்பைட் ஆஃப் டிஃபிகல்ட்டி ஆர் ஒப்போசிஷன். ஓகேவா? ஆப்போசிட்ல யார் இருந்தாலும் ரொம்ப அப்ஸ்டினேட்லி நம்ம இருக்கோம்ல. ஸோ அதுதான் வந்து பர்சிஸ்ட் அப்படின்னு இருக்கிறோம். டிஸ்கன்சர்டிங்லி இன் அ வே தட் மேக் சம் ஒன் ஃபீல் அன்சர்டன் ஆர் அன்கம்ஃபர்டபுள் ஆர் வரீடு. நான் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட ரிலேஷன்ஸ் தான், ரிலேட்டிவ்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்கன்சர்டிங்லி நம்மளை வந்து டவுன் பண்ணுவாங்க. அதாவது இன் வே தட் மேக் சம் ஒன் ஃபீல் அன்சர்டன் அண்ட் அன்கம்ஃபர்டபுள் ஒரு வரீடு. வந்து நம்ம ஒரு போக்கில் வந்து ஏதாவது ஒன்று போட்டு விட்டு போயிடுறது. அதான் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டு போயிடுவாங்கல்ல. ஸோ அதுதான். ஸோ டிஸ்கன்சர்டிங்லினா இன் அ வே தட் மேக் சம் ஒன் ஃபீல் அன்சர்டன் அண்ட் அன்கம்ஃபர்டபுள் ஆர் வரீடு. ஸோ இதுதான் இருக்கு மீனிங். ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், டுடே நம்ம வந்து டே 1 சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? எத்தனை பேர் வந்து டே 1 சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த டே 1 சேலஞ்சில் உங்களுக்கு வேற ஏதாவது சேஞ்சஸ் வேணும், இல்லை மேம் இப்படி நடத்துங்க, இல்லை மேம் ஃபர்ஸ்ட் வக்காப் எடுங்க, அதுக்கப்புறம் ஃபேஷியல் வர்ப் எடுங்க, அதுக்கப்புறம் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எத்தனை பேர் டே 1 சேலஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ்? ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் யுவர் கன்சிஸ்டன்சி. ஓகேவா? கன்சிஸ்டண்டாக அந்த வீடியோ வந்து பார்த்து படிக்கிறவங்களுக்கு தேங்க்ஸ். ஓகேவா? உங்கள் லைஃப் மேலே நீங்களே வந்து ஒரு கேர் எடுத்து பண்றீங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். கீப் கன்சிஸ்டன்ஸ். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.